ஹலோ டியர் ஸ்டூடெண்ட்ஸ், ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இந்த வீடியோவில் 10th 11th 12th மாணவர்களுக்கு மிக முக்கியமான அப்டேட் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ 12th மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கடந்த மே 28ஆம் தேதியிலேருந்து அந்த பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ண அந்த மாணவர்கள் எல்லாமே அந்த ஸ்கிரிப்டை வந்து டவுன்லோட் பண்ணி ஜூன் 1ஆம் தேதிக்குள்ளே உங்களுடைய ரீவேல்யூஷன் ரீடோட்டல் உங்களுக்கு என்னென்ன ரெக்குயர்மெண்ட்ஸ் இருக்கோ அதனுடைய அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ணியிருப்பீங்க. ஸோ அந்த ரிசல்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஜூன் 2nd வீக்குள்ளே வந்து கண்டிப்பாக கிடச்சிரும். உங்களுக்கு நியூ மார்க் ஷீட்டை வந்து ப்ரொவைட் பண்ணிடுவாங்க. அதற்கான அப்டேட்டை வந்து கொடுப்பாங்க, நீங்கள் டவுன்லோட் செஞ்சுக்கோங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா 10th and 11th மாணவர்களுக்கு பேப்பர் ஸ்கேன் காப்பி எப்போ டவுன்லோட் பண்ணலாம் அப்படிங்கிற அப்டேட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நாளையிலிருந்து ஜூன் 3ஆம் தேதியிலிருந்து 7ஆம் தேதிக்குள்ளே உங்களுக்கு அஃபீஷியல் அப்டேட் வந்து தேர்வுத்துறை கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், பேப்பர் ஸ்கேன் காப்பி வந்து நீங்கள் டவுன்லோட் செஞ்சு பேப்பரை ஃபுல்லாக செக் பண்ணுங்கள். ஏன்னா 12th வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில மாணவர்களுக்கு நிறைய மார்க்ஸ் வந்து வேரியேஷன் இருந்திருக்கு. ஸோ நீங்கள் நல்லா செக் பண்ணுங்கள், டோட்டலை செக் பண்ணுங்கள். அஃபீஷியல் ஆன்சர் கீப்படி நீங்கள் எக்ஸாம்ஸ் எழுதி ஆன்சர்ஸாக எழுதி மதிப்பெண் குறைத்து போட்டிருந்தால் நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஸோ வரக்கூடிய ஜூன் 3லேருந்து 7ஆம் தேதிக்குள்ள ஒரு டேட்டில் வந்து அஃபீஷியல் டேட்டு கொடுத்துருவாங்க. நீங்கள் டவுன்லோட் பண்ணிவிட்டு திருப்பி ஒரு எம்டி ஃபார்மை வந்து டவுன்லோட் பண்ணணும். திருப்பி டவுன்லோட் பண்ணி ரீவேல்யூஷனாக ரீடோட்டலாக அப்ளை பண்ணிடுங்க. அது ஒவ்வொரு பேப்பருக்குமே தனித்தனியாக அமௌண்ட் வந்து பே பண்ணணும். இப்போ ரீவேல்யூஷனாக இருந்தால் 12th வந்து 505 ரூபா கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 11th அதே அமௌண்ட் தான் வரும். 10th ரீவேல்யூஷனுக்கு அந்த அமௌண்ட் தான் வந்து ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. இப்போ ரீடோட்டலாக இருக்கும்போது 11th and 12th பயாலஜிக்கு வந்து 305 ரூபா கொடுத்துருக்காங்க. அதர் சப்ஜெக்ட்டுக்கு வந்து 205 ரூபா கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் 10th 11th மாணவர்களுக்கும் இதே ப்ரொசீஜர் தான் இருக்கும், அதே வெப்சைட் தான் இருக்கும். 12th மாணவர்கள் என்னென்ன ஸ்டெப் பண்ணாங்களோ அதே ப்ரொசீஜர் தான் நீங்களும் வந்து ஃபாலோ பண்ணணும். ஸோ நல்லபடியாக டெவலப் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஏதாவது விடைத்தாளில் வந்து தவறுகள் இருக்குது, டோட்டலில் தவறுகள் இருந்தால் ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணுங்கள். இல்லை வேல்யூஷனே தவறாக இருக்குது, அஃபீஷியல் ஆன்சரை செக் பண்ணிட்டீங்கன்னா ரீவேல்யூஷனுக்கு வந்து அப்ளை பண்ணுங்கள். ஏன்னா மார்க்ஸ் வந்து போகிற மாதிரி உங்களுக்கு ரொம்ப டவுட் இருந்தால் தயவு செய்து இந்த வேலையை குயிக்காக வந்து பண்ணிடுங்க. ஏன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ண பேப்பர் ஸ்கேன் காப்பி டவுன்லோட் பண்ணிவிட்ட மறுநாள் வந்து மொத்தம் 2 நாள் 3 நாள் டைம் மட்டும் தான் கொடுப்பாங்க. அதற்குள்ளே நீங்கள் ரீவேல்யூஷனுக்கு ரீடோட்டலுக்கு அப்ளை பண்ணுங்கள். ஸோ யாரெல்லாம் இந்த பேப்பர் ஸ்கேன் காப்பிக்கு அப்ளை பண்ணிவிட்டு 10th and 11th மாணவர்கள் நீங்கள் வந்து வெயிட் பண்ணிங்கன்னு கமெண்ட்டில் வந்து பதிவு செய்யுங்க. இந்த அப்டேட் பிடிச்சா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த அப்டேட் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அது பெஸ்ட். தேங்க்யூ.